ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த கிரிவலத்திற்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் வந்துள்ளார். கடந்த மே 30ஆம் தேதி இரவு திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்டு இருசக்கர வாகனத்தில் செங்கம் சாலை வழியாக தருமபுரிக்கு சென்று கொண்டிருந்த போது பெரிய கோலாப்பட்டி பகுதியில் வந்த மர்ம நபர்கள் அவரை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி காட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அப்பெண்ணின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்கச்சங்கிலியை பிடுங்கிக் கொண்டு தங்களது செல்போனில் அப்பெண்ணை நிர்வாணமாக படம் எடுத்து மிரட்டிய தாகவும் கூறப்படுகிறது. மறுநாள் 31ஆம் தேதி அப்பெண் தனது சொந்த ஊருக்கு சென்றவுடன் மர்ம நபர்கள் அப்பெண்ணை போனில் தொடர்பு கொண்டு 2 சவரன் தங்கச்சங்கிலி தங்களுக்கு போதாது என்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் உனது நிர்வாண போட்டோ வீடியோக்களை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி உள்ளனர். இதனால் முதற்கட்டமாக 4000 ரூபாய் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். ஆனால் பேராசை அடங்காத மர்ம கும்பல் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதால் 100க்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்து உள்ளார். இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் தருமபுரியில் உள்ள பெண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக திருவண்ணாமலைக்கு வரவழைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதேபோல் 31ஆம் தேதி இரவு திருவண்ணாமலையைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் கிரிவலம் மேற்கொண்டு உள்ளார். கிரிவல பாதையடி அண்ணாமலை கிராமம் அருகே வந்தபோது நடக்க முடியாததால் தனது நண்பர்களுக்கு போன் செய்து தன்னை அழைத்துச் சென்று வீட்டில் விடும்படி கேட்டு உள்ளார். அதன் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்த நண்பர் இளம் பெண்ணை அழைத்துக் கொண்டு புறவழிச்சாலையில் சென்று உணவு அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் அவர்கள் இருவரையும் அங்கிருந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள் அழைத்துச் சென்று இருவரையும் நிர்வாணப்படுத்தி தாக்கியதாகவும் மேலும் இளம்பெண் காதில் அணிந்திருந்த 2 கிராம் தங்கம் காதணியையும் பிடுங்கி உள்ளனர். மேலும் ஜிபே மூலம் பணம் அனுப்ப வேண்டும் என்று 3 மணி நேரம் அவர்களை சித்திரவதை செய்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தி அவர்களை அனுப்பி வைத்து உள்ளனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் அன்று இரவே புகார் அளித்து உள்ளார். ஒரே நாளில் 2 வழக்குகள் அடுத்தடுத்து வந்ததால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் 2 வழக்குகள் பதிவு செய்து டிஎஸ்பி ராஜன் தலைமையில் 5 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஆடையூர் கிராமத்தைச் சேர்ந்த வாசு என்கிற வாசுதேவன், பெரியபாளையப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் ஒரு சிறுவன், அஸ்வநாதசுரனை கிராமத்தைச் சேர்ந்த அப்பு, ஹரிஹரன், சர்மா, சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார், திருவண்ணாமலை பாலாஜி நகரைச் சேர்ந்த சிவகணேசன் என்கிற சூர்யா உள்ளிட்ட 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த 2 வழக்குகளிலும் தொடர்புடைய மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக வருகை தந்த பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதுடன் பாலியல் தொந்தரவு செய்து போட்டோ வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மணிகண்டன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.